ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கரெக்டாக 120 டேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃப்ரெண்ட்ஸாவது இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் படிக்க முடியுமானா நிச்சயமாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு 120 டேஸ் அப்படிங்கிறது இந்த எப்போதுமே 90 டேஸ் தான் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா 120 டேஸ் இருக்குது. இன்னிலேருந்து கணக்கு பண்ணால் கூட 120 டேஸ் இருக்குது. கண்டிப்பாக முடிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தமிழ் அப்படிங்கிறது மேஜர் ஸ்கோரிங் ஏரியா இல்லையா? ஸோ 100 கேள்விகள் வரும். ஸோ தமிழில் 6லேருந்து 10 வரைக்கும் தரவாக படிச்சுட்டு நியூ புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓல்டு புக் அப்படிங்கிறது டைம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் ஓல்டு புக்லேருந்து கேள்விகள் வருது. ஓகேவா? 9th 10th அப்படிங்கிறது நியூ புக்லேயும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டாண்டர்ட். 9th 10th 8th மூணுமே வந்து முக்கியமான ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 11th 12th சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம தமிழ் அப்படிங்கிறது கவர் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெய்லியுமே நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் அப்படின்னு பொறுத்த வரையில் நம்ம டெய்லி ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? வீடியோஸ் யூடியூப்பில் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு பாயிண்ட்டு. ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மும் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக் பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுலேருந்து அதுக்கப்புறம் எல்சிஎம், ஹச்சிசிஎஃப், இதுலேருந்து கேள்விகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ இது வந்து நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க், இதுவுமே வந்து முக்கியமான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து முக்கியமான டாபிக்ஸ் அண்ட் ஈஸி கூட. பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே ரொம்ப வந்து ஈஸியான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம போட்டு பார்த்துட முடியும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இல்லை நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிட்டோம், லாஸ்ட் இயர் வந்து குரூப் 4 வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறவங்க நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு போதுமான டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தமிழ் அப்படிங்கிறத தரவாக ரிவிஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் அப்படிங்கிறது டெய்லி நம்ம சம் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அடுத்ததாக ஜிஎஸ், ரொம்பவே முக்கியமான பார்ட். நம்மளுக்கு ஜிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய சிலபஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிட்டோம், லாஸ்ட் டைமில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸில் தான் போச்சு அப்படிங்கிறவங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம், பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்டு யூனிட் 8 இதுவுமே மேஜர் ஸ்கோரிங் ஏரியா, அதிகமான கேள்விகள் வரக்கூடியது. யூனிட் 8 இதை வந்து ஃபஸ்ட் நம்ம கவர் பண்ணி ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ சேர்த்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தா கூட நிச்சயமாக நம்ம வந்து படித்து முடிச்சிட முடியும். அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா தமிழ், மேக்ஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்சில் இம்பார்ட்டன்ட் அதிகமான ஸ்கோரிங் ஏரியா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முடிச்சிடுங்க. ஓகேவா? டெய்லியுமே படிங்க ஃப்ரெண்ட்ஸ். காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, டெய்லி படிங்க. சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூப்பில் மோட்டிவேஷன் வீடியோ வருது. ஸோ அதை கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஓகேவா? மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ் பார்த்துட்டு என்ன பண்ணலாம், திரும்ப வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க இந்த டைம், அதாவது இப்போ நம்ம படித்தோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4 அப்படிங்கிறது வருது. அதற்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 வந்து ஃபஸ்ட்டு வருது இல்லையா? அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1 வருது. ஸோ இப்போ படிக்கிறது நமக்கு குரூப் 1லேயும் யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 அப்படிங்கிறது வருது. ஸோ குரூப் 2க்கு தமிழ், ஜிஎஸ் ரெண்டுமே நம்ம குரூப் 4க்கு படிக்கிறது அப்படியே வந்து யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சில டாபிக் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? ஜிஎஸ்சில் மட்டும். தமிழ்ங்கிறது அப்படியே தான் நமக்கு குரூப் 4லேயும் குரூப் 2லேயும். ஸோ நம்ம இப்போ படிக்கிறது அப்படிங்கிறது என்றைக்குமே வீணாகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ படிக்க எந்த வந்து நம்ம வந்து அதாவது சில நேரத்தில் நமக்கு வந்து சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் நம்மளை பண்ணிக்கக்கூடாது. படிப்பு அப்படிங்கிறது நம்ம படிக்க டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு துறைக்குள்ளே வந்துட்டோம், நம்ம படிக்கணும், வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சில பேருக்கு புக்கு இல்லை அப்படிங்கிறவங்க புக்கு வந்து நிறைய
இடத்துல வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் புக்கை தயவுசெய்து வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப்பில் படிச்சிடலாம் அப்படிங்கிற தாட் மட்டும் வேண்டவே வேண்டாம். சில இது வந்து வேணால் பிடிஎஃப்பில் படிக்கலாம், கையில் சோர்ஸ் இல்லை எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து ரெஃபரன்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது மட்டும் வேணால் நம்ம பிடிஎஃப்பில் பார்க்கலாமே தவிர, ஸ்கூல் புக்கு வந்து நம்ம வாங்க முடியல கிடைக்கல அப்படின்ற ஸ்கூல் புக் வந்து பிடிஎஃப்பில் படிச்சலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் நம்ம படிப்போம், ரொம்ப வந்து கண்ணுக்கும் சரி ரொம்ப டயர்டான ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கையில் புக்கை வச்சுட்டு படிக்கிற மாதிரியான ஒரு இது நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் இது என்ன நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, கையில் மஸ்ட் புக்கு வந்து இருக்கணும், ரொம்பவே முக்கியம். மெட்டீரியல் இல்லாமல் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஓகேவா, ஃபஸ்ட்டு கலெக்ட் யுவர் மெட்டீரியல், நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்ரேஷன். ஓகேவா, ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து படிக்கலாமா இல்லை அப்படியே புக்கில் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற டைம் பீரியட்க்கு நம்ம புக்லேயே படிச்சிக்கலாம். சில பேருக்கு நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் இப்போ ஷார்ட் டைம் இனிமே சொல்கிறேன், இப்போ February 2 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்துகிட்டு, ஏன்னா ஒரு டாபிக் படிச்சுட்டு அதை நல்லா தரவு பண்ணிட்டு தான் நோட்ஸ் எடுக்க முடியும். டாப்பிக்கை சும்மா வாசிச்சுட்டு நோட்ஸ் எடுத்தோன்னா அது ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்கள். அதை வந்து நல்லா புரிஞ்சிருச்சு, ஏற்கனவே படித்தது தான் அப்படின்னா 1 பேஜில் நீங்கள் நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம். 1 பேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி வேணால் நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு தடவை திருப்புதலுக்காக நீங்கள் நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அண்டர்லைன் பண்ணி படிங்க. ஒரு தடவைக்கு 2-3 தடவை ஒரு டாப்பிக்கை படிங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நமக்கு இப்போ இருக்கிற வாய்ப்பு, இப்போ 2024 இப்போ இருக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு 3 எக்ஸாம் வருது தொடர்ந்து. 3 எக்ஸாம் வந்து நமக்கு தொடர்ந்து வருது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் இப்போ குரூப் 4ஓட ரிசல்ட்டே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜனவரி மாதம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு 2025 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் குரூப் 1 ரிசல்ட்டு, குரூப் 2 ரிசல்ட் அப்படின்னு போயிடும். ஸோ கால்ஃபர் அப்படிங்கிறது இன்னும் 2 வருஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாய்ப்புகளை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய இப்பொழுதைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, 120 நாட்கள் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே, அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் படிக்கணும் அப்படிங்கிற ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே தான். தயவுசெய்து படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஸோ அதுதான் வந்து நான் வீடியோவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்ஃபர் வந்ததுலேருந்தே நினச்சிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இப்போ வந்து சொல்கிறேன், 120 டேஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ ப்ராப்பராக அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, 120 டேஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது, அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, புதுசாக படிக்கிற ஸ்டார்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஒவ்வொரு டாபிக் இப்போ சிந்துவெளி நாகரீகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அதில் என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். தமிழில் எடுத்தாலுமே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பகுதி ரெண்டுத்துக்கும் வந்து சில டாபிக் ஓரளவு நிறைய டாப்பிக்கே நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனித்தனியாகவே போட்டிருக்கேன். பாரதியார்னா பாரதியாரில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன, பாரதிதாசன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ண வீடியோஸ் இருக்கும். ஸோ அதையுமே வந்து பாருங்கள் நம்ம சேனலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன் பார்க்க சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு டாபிக் இப்போ சிந்துவெளி நாகரீகம் அப்படின்னு இருக்குன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டாண்டர்டில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. 4 ஸ்டாண்டர்டில் 6th 9th அதுக்கப்புறம் வந்து 11th ஹிஸ்ட்ரி அண்ட் 11th எத்திக்ஸ் 4 ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்பொழுது நமக்கு எது வந்து இம்பார்ட்டண்டான ஏரியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே போல் ஒவ்வொரு டாப்பிக்கும் யூனிட் 8 இருக்கக்கூடிய திருக்குறளை நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்லேயும் கவர் ஆகும். யூனிட் 8 நம்ம தமிழ் படித்தோம் அப்படின்னாலே நமக்கு யூனிட் 8 அப்படிங்கிறதும் நமக்கு கவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழ் அப்படிங்கிறது ரொம்பவே மஸ்ட்டு. திரும்ப படிங்க. 6th 10th வரைக்கும் கண்டிப்பாக நியூ புக்கை முடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே பெரிய ஆல் த பெஸ்ட். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.